மெய்மொழி நேயர்களுக்கு வணக்கம். சிறுத்தை படத்துல ஒரு காட்சி, பெண்களுக்கு பாதி மொட்டை அடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு மொட்டை அடிக்க ஒருத்தர் வருவார், இவ்வளோ பணம் வேணும்னு கேட்டு வருவாங்க. அவங்க எல்லாம் போய் கவுன்சிலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலர், உங்களுக்கெல்லாம் பிரச்சனைனா என்கிட்ட வர்றீங்க, எனக்கே ஒரு பிரச்சனைனான்னு சொல்லி அந்த விக்கை கலட்டுவாங்க. சேம் இதே மாதிரியான சம்பவம் சேலத்தில் நடந்திருக்கு. ஆனால் அதையும் நம்ப வச்சிருக்காங்க. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையுங்கிற மாதிரி அவங்களையும் கரைய வச்சிருக்காங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார் கோவில், பல பேர் போயிருப்பீங்க. அந்த பிள்ளையாரை தரிசிக்கணுமா எப்படி ஒரு குறுகலான அந்த இடுக்குக்குள்ள போயிட்டு தொடங்கின ஆந்திரால இருந்து வருபவர்களால 2 தகாத சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடா தமிழக அரசு ஒன்னொன்னு பண்ணிருக்கு. இன்னொரு பக்கம் போலீஸ் சிவராமன் அப்படின்றவர்னால ரோட்ல போறவங்கள ஹெல்மெட் போடலன்ற மாதிரி சொல்லி நகையை வாங்கிட்டு தமிழ்நாடு பூரா கைவரிசை காட்டிருக்காரு. அவரு தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டத்துல வச்சு கைது பண்ணி பல வழக்குகளை தோண்டி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அரசியல் தகவலாக இவர் போய் கூப்பிட்டா வர்றன்றாரு. சார் நீங்க வர வேண்டாம்னு சொன்னா அவர் நிறுத்திக்கிறார். யாரு? சிஎம். ஆமா, வைகோ அவர்கள் புத்தக வெளியீட்டு விழா கூப்பிட்டாரு. சரி நான் வரேன்னு சொல்லிட்டாரு. சார் நீங்க வரேன்னு சொன்னோடனே யாரோ போன் பண்ணி எனக்கு டிக்கெட் கேட்கறாங்க சார், என்னால ஒன்றும் பண்ண முடியல, கூட்டம் தாங்க முடியாது, அதனால நீங்க வராதீங்க சார் சொன்னேன். அதுக்கும் சரின்ட்டாரு அப்படின்னு சொல்றாரு. நம்புங்க, இது அவரே சொல்லிருக்காரு. இதை பத்தி எல்லாம் விரிவா பார்க்கலாம். வணக்கம், இது மெய்மொழி. நான் ராமகிருஷ்ணன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்துல புது கொத்தாம்பாடி அப்படின்ற ஒரு கிராமம். இங்க ஒரு அம்மா, பழனி அம்மான்னு பேர் அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. வட்டாட்சியர், நான் அம்மா வட்டாட்சியர் பேசுறேன். ஐயோ சொல்லுங்கயா அடுக்கிறேன். இந்த மாதிரி கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த கொரோனா மாதிரி ஒரு நோய் ஒண்ணு புதுசா ஒண்ணு பரவுது. ஐயோ அப்படியா? சொல்றத கேளுமா, இடையில பேசிக்கிட்டு. ஆமா, அந்த நோய் பரவுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா தலை முடியல தான் பரவுது. அப்படியா? ஆமா, போனா போயிட்டு போகுது, கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சிருங்க. ஆம்பளைங்க மொட்டை அடிச்சா 6000, 5000, 6000. அதே லேடிஸ் அடிச்சாங்கன்னா 15000 தர்றாங்க. இதே வயசு பொண்ணுங்க, ஸ்கூல் காலேஜ் போற பொண்ணுங்க யாரா அடிச்சாங்க அப்படின்னா 45000 பணமும் ஒரு லேப்டாப்பும் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாம் அதுவும் புது கொத்தாம்பாடிக்கு 18 பேருக்கு தான் அலாட் பண்ணிருக்காங்க. அந்த 18 பேர் யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. நாங்கெல்லாம் கேஷ் எடுத்துக்கிட்டு நேரா ஆபீஸோட சேர்ந்து வர்றோம். டேபிள், சேரு, மிச்சரு, முறுக்கு, தண்ணி பாட்டில், டீ முடிஞ்சா டீ காப்பி வந்ததுக்கு அப்புறம் போடுங்க, சூடா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிருக்காப்ல. இந்த அம்மாவுக்கு ஒரே டவுட், என்னடா இது இப்படி சொல்றாங்களா, இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குதான்னு சொல்லிட்டு அப்படியே திண்ணை பேச்சாக பல பேர்கிட்ட, முன்னாடி வட்டாட்சியர் ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, உனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சா, அந்த ஊர்ல அவங்களுக்கு சொன்னாங்களா அப்படின்னு மாதிரி இவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. யாருன்னு தெரியல. ஒரு 20 பேர் கூட்டிட்டாங்க. அதுக்குள்ள அவங்களே அந்த அடிச்ச ஃபோன் நம்பருக்கு வேற மாதிரி ஏதாவது சந்தேகம், என்ன சார் எங்கேயுமே சொல்லலையாமா, நீங்க தான் பண்றீங்களாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான், ஏற்கனவே மொட்டை அடிச்ச மாதிரியான சில போட்டோஸ்லாம் எடுத்து காட்டிட்டு, அந்த வயசு பொண்ணுங்களா இருக்குன்னா ஒரு 500 நோட்டு போட்டோலாம் எடுத்து அதை கொடுக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி வீடியோலாம் எடுத்து உங்க நம்புற மாதிரி போட்டிருக்காங்க. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் படம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ என்னடா விஜய் ஆட்சியில இப்படி எல்லாம் பண்றாங்களா, ஏதோ புது நோயாண்டி இப்போ நோய் வருதாமா, கொரோனா தான் வந்துச்சு, அப்படி ஆயிப்போச்சு, மொட்டை அடிச்சோம்னா அந்த நோய் வராதாமா, அப்படியே போனா போயிட்டு போகுது, 2 வருஷத்துல முடிவு வந்துடும், 6 மாசத்துல, இதுக்கு காசு வர கொடுக்குறாங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எடுத்து 2 பேரும் மொட்டை அடிச்சிட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நாங்க வரும்போது யாரெல்லாம் மொட்டை அடிச்சு நல்லா சந்தனம் வச்சு நல்லா பூசி முழுகி குங்குமம் போட்டு வச்சு திவ்ய கடாட்சமா தெய்வ பிரபந்தமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் காசு கொடுப்போம்னு சொல்லிட்டு வரப்படுறது. அதனால 2 பேரும் மொட்டை அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஒரு 18 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. சரி சொல்லிட்டு எதுக்கும் போன் அடிக்கலாமேன்னு சொல்லிட்டு போன் அடிச்சோம்னா போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துருக்குது. என்னோட இது இப்படி வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒன்றும் இல்லை. அப்புறமா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு. ஸோ இது எல்லாமே போய் அந்த பேசுற நபர் வட்டாட்சியரே கிடையாது. அப்படி ஒரு ஸ்கீம் இந்தியாவிலேயே கிடையாது, தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடையாது. நோய் பரவுறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் விபூதி அடிச்சிருக்காங்க புது கொத்தாம்பாடி கிராம மக்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர். சிறுத்தை படத்துல ஒரு சீன் வந்துறீங்களா, அதாவது அவங்கெல்லாம் பாதி மொட்டை அடிச்சுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வருவாப்புல, அவர் மொட்டை அடிக்கணும்னா 1000 2000 பணம் கேட்பாப்புல. அவர்லாம் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கவுன்சிலர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கடைசியில் கவுன்சிலர் எல்லாத்துக்கும் பிரச்சனைனா என்கிட்ட வருவீங்க, எனக்கே பிரச்சனைனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சேம் அதே மாதிரி நடந்திருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அறியாமைன்னு எடுத்துக்கிறதா, அல்லது கவர்மெண்ட் அப்படின்னா நம்பி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா, புது நோய் பரவுது, வட்டாட்சியர் ஃபோன் பண்றேன், காசு கொடுக்குறாங்க, இந்த அளவுக்கு டிராமாட்டிக்கா பண்றாங்க. இப்ப இவன் யாரு, மொட்டடிக்கிறதுனால இவனுக்கு என்ன லாபம் வரப்போகுது, இப்படி எல்லாமாடா கிளம்புவீங்க, ஏன்டா இருக்கிற பிரச்சனையில இதெல்லாமாடா தேவை அப்படின்ற மாதிரி காவல்துறை இப்ப விசாரணையை முடுக்கிட்டு இருக்காங்க. அதே சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வாழப்பாடி பக்கத்துல பேளூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு போல இருக்கு. அவங்க
பள்ளி ஆசிரியராக இருக்காங்க ஒரு லேடி. அவங்க அவருடைய ஆண் நண்பரோட பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போறாங்க. ஆண் நண்பர் யாரு, காதலா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டிங் கேள்விலாம் கேட்காதீங்க, விஷயத்தை மட்டும்தான் கேட்கணும். புரியுதா? ஆமா. போயிருக்காங்க. போகும்போது பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடல. ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் நின்றுருக்காரு. கையை காட்டி நிறுத்தினோடனே என்னம்மா ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து சார் இல்லை சார், நான் கோயிலுக்கு போகிறேன் சார். கோயிலுக்கு போ, இல்லை எங்கே வேணா போ, ஹெல்மெட்டை போட்டு போட சொல்லி எதாவது சொல்லியிருக்காரு. சரி சார், ஓகே சார் சொன்னோன்னே இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த நபர் அந்த பெண்ணோடு வந்து ஆண் நண்பருடைய கூட்டிட்டு போயிருக்காரு. அவர் வந்து மோதிரம் போட்டிருந்தாரமா, அந்த மோதிரத்தை கலட்டி அந்த லேடிகிட்ட கொடுத்துட்டு இவரை கூட்டு போயிருக்காங்க. இவரை பைக்ல வச்சு கூட்டு போனவர் கொஞ்சம் தூரம் போனோன்னு ஒரு பெரிய ரோடு வந்தோன்னே அந்த இடத்துல இறக்கி விட்டு வேற ஒரு நபர் இந்த பெண்ணுகிட்ட வந்து இந்த பெண்ணு போட்டிருந்த நகை 3 பவுனோ 5 பவுனோ அந்த நகை, அப்புறம் இவரு கொடுத்த அந்த 1/2 பவுனு மோதிரம், இன்னும் வேற ஏதாவது இருந்திருக்கு போல் இருக்குது, தோடு எல்லாம் இருந்திருக்கு போல் இருக்கு, எல்லாத்தையும் கலட்டி வாங்கிட்டு மின்னல் வேகத்துல சிட்டா பறந்துட்டாரு போல இருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நடு ரோட்ல நகையை திருடிட்டு போயிட்டாங்க. இது என்ன நடந்துன்றதுல, எடுத்துட்டு போனது யாரு, உண்மையிலேயே போலீஸா அப்படின்றதெல்லாம் அவருக்குலாம் தெரியல. சரி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அந்த நபருக்கும் இந்த பொண்ணும் அப்புறம் வந்ததுனால எல்லாருமா சேர்ந்து நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க. இது நடந்து சில மாதங்கள் ஆகுது. யாரு பண்ணா என்ன பண்ணா தெரியல. திருடன் அதே மாதிரி மறுபடியும் திருடினா மட்டும்தான் காவல்துறையால பொறி வச்சு பிடிக்க முடியும். அப்படியே சீனா கொண்டு போய் தஞ்சாவூர்ல வச்சோம் அப்படின்னோம்னா இதே மாதிரியான ஒரு திருட்டு அங்க நடந்திருக்குது. அதே மாதிரி 2 பேர் போறாங்க. அவங்கள போலீஸ் ஆஃபீஸர் டிப்டாப் போலீஸ் ஆஃபீஸர் நிறுத்துறாரு. அவங்க கிட்ட இருந்து நகையை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே டாப்னு அலைக்கு அங்க போலீஸ் பிடிச்சிருது. வெயிட் கையில் பிடிச்சிடறாங்க. பிடிச்ச உடனே அவர் சொல்றாரு, நான் தான் சொல்லிட்டு அவர் பேரை சொல்றாரு. அவர் தான் சிவசங்கரன். ஆமா, வாழப்பாடி போலீஸ்காரர் அங்க போய் அவனை கஸ்டடியில் எடுத்துட்டு வந்து இதுதான் பண்ணியான்னு சொல்லி கேட்கறாங்க. அதை எங்கேயோ அடமானம் வச்சிருக்கான் போல இருக்கு. அந்த நகையும் மீட்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு பூரா பல இடங்கள்ல இதே மாதிரியான ஒரு கொள்ளை நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறதாகவும், நான் போலீஸ்னு சொல்லி போலீஸுக்கே விபூதி அடிச்சிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ரொம்ப காட்டமா இருக்கிறாங்க. ஸோ அவருக்கான ட்ரீட்மெண்ட், மாவு கட்டு, பாத்ரூம்ல வலிக்கு விழுறது அப்படின்ற போன்ற சம்பவங்கள் நடக்குமா அப்படின்றதும் கிட்டத்தட்ட 20 வழக்குகள் அவர் மேல ஏற்கனவே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புதுமையான முயற்சியில மணி ஹீஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மணி ஹீஸ்ட் பண்ண இவருக்கு பரிசு கொடுப்பார்களா காவல்துறை அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. யாரும் லஞ்சம் வாங்க வேண்டாம்னு சொல்லி காவல்துறையினுடைய கரங்களையும் மற்ற அரசு அதிகாரிகளுடைய கரங்களையும் கட்டி போட்டு வைத்திருக்கணும் இல்ல. இந்த மாதிரியான குற்றம் செய்பவர்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பாத்தீங்களா? அதுவும் விஜய் அவர்களுடைய ஆட்சியில என்ன பண்றாங்கன்னு தெரியல. காவல்துறை இதுக்கு என்ன சொல்ல போகுன்றதுல நீதிமன்றம் வழக்கு அப்படின்றது போகும். 20 பேர்த்துலையும் எடுக்கப்பட்ட நகைகள் மீட்கப்படுமா, உரிமையாளர்களிடம் கொடுக்கப்படுமா? அடுத்த தகவல் வந்தா நான் சொல்றேன். இடுக்கு பிள்ளையார் கோவில் திருவண்ணாமலையில அக்னிஸ்தலமாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த திரு அருணாச்சலேஸ்வரர் அவருடைய கோவில்ல அந்த பிரகாரத்துல கிரிவலம் வரும்போது இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்கும். நான் போயிருக்கேன். ஆனா இடுக்கு பிள்ளையார் கோயில் போய் தரிசனம் பண்ற அளவுக்கான நேரம் கிடைக்கல. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கியூ நின்னுது. அதில் நின்று நம்ம பண்றது அப்படின்றது எப்படின்ற மாதிரி தெரியல. ஏற்கனவே 10 கிலோமீட்டர் நடந்தமா, அதனால பண்ண முடியல. ஆனா நிறைய பேர் போயிருப்பீங்க, நானும் போயிருப்பேன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுவீங்க. அதை நான் படிக்கல. சரி, ஓகே. இப்ப என்னன்னா, ஆந்திரால இருந்து சாறை சாறையாக மக்கள் அங்க வர்றாங்க. ஆமா, அதுதான் ஆந்திரா தானே, அது தெலுங்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இல்ல, ஆந்திரால இருந்து மக்கள் நிறைய தெலுங்கானா, ஆந்திரா போன்ற பகுதிகள், ஆமாப்பா அங்கேயே தெலுங்கு தானப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏற்கனவே கிண்டல் பண்ற அளவுக்கு இருந்தது இல்லையா? இது என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஜாதகம் பார்ப்பவர்கள், சாமியார்கள், இன்னும் சொல்லப்போனா ஒரு ஊர்ல இருக்க பெரியவங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, கோவில் பூசாரிகள், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில்ல வந்து நீங்க அதன் வழியாக போய் அவரை தரிசிச்சீங்க அப்படின்னா உடல் பிணி நீங்குது. குறிப்பா திருமணமான பெண்கள் வந்தீங்க அப்படின்னா கர்ப்ப பையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீருது. குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ அல்லது தடையோ இருந்தது அப்படின்னா அதுல நீங்கிரும். உடல் எந்த பிரச்சனையுமே பண்ணாது. உடலுக்கு வந்து அவ்வளவு சக்தியை கொடுக்குது, நன்மையை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பரிகாரமா சொல்லிடுறாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, என்னப்பா சொல்லிட்டாங்க ஒரு இட்டு போயிட்டு வந்துடும். அதே போல இங்க வந்தோம்னா ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஒரு சின்ன இடுக்கு இருக்குது, அந்த இடுக்குக்குள்ள போயிட்டு வர்ற மாதிரியெல்லாம் இருக்கா, உடனே அவங்க ஆவல்ல வந்துடுறாங்க. போன மாசம் 24ஆம் தேதி ஒருத்தர் அந்த மாதிரி தான் வர்றாரு. அவர் வந்துட்டு நைட்டு 1:40 மணிக்கு அந்த கோவிலுக்குள்ள குடும்பமா தான் வர்றாரு. குடும்பமா வந்து உள்ள போய் தரிசிக்கலான்ட்டு போறாரு. உள்ள மாட்டிக்கிறாரு, சத்தம் போடுறாரு. குடும்ப உறுப்பினர்கள் அவரை வெளியில் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்குள்ள மயங்கி மூர்ஜை ஆயிடுறாரு. எப்படியோ வெளியில எடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. செக் பண்ணா இவர் உயிர் ஏற்கனவே பிரிஞ்சிருச்சுன்றாங்க.
இது கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் நடந்தது. முந்தா நேத்து ஒரு லேடி பகல்ல ஒரு 2 மணி இருக்கும், பகல்லையே போய் உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அவங்களும் ஆந்திராவை சேர்ந்தவங்க தான். குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து பகலுங்கிறதுனால நிறைய பேர் கூச்சல் போட்டோம்னா வந்துடுறாங்க. வந்துட்டு வெளியில எடுத்து அந்த அம்மாவை காப்பாற்றுறாங்க. அந்த அம்மா அப்படியே மூச்சுலாம் அப்படியே ஒரு ஆசுவாசப்படுத்தி பொழைச்சிக்கிட்டாங்க, உயிர் பொழைச்சிட்டாங்க. ஒரு 10 நாளைக்குள்ள 2 சம்பவம் நடந்ததுனால தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஒரு பக்காவான ஸ்கெட்சை போட்டு ஒரு ஐடியாவை பண்ணிருக்காங்க. 2 கம்பி, அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய அந்த இடுக்கு கல் இருக்கு இல்லையா, அதனுடைய வித்து என்னவோ அதே அளவுக்கான அகலத்துல 2 கம்பியை வச்சிருக்காங்க. இந்த கம்பியில நீங்க போனா மட்டும்தான் இடுக்கு பிள்ளையார் கோயில சாமி தரிசனத்திற்கு போறதுக்கான கியூலயே நீங்க நிக்க முடியும். அப்படி ஒரு செட் பண்றாங்க. இதுக்குள்ள நீ போக முடியலன்னா அங்கேயே நின்று சாமி கும்பிட்டு கிளம்பி விட்டோம், காத்து வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. உள்ளபடியே இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. பரிகாரம்னு சொன்னதுனால மக்கள் அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கோ அல்லது இது வந்தா என்னோட நோயெல்லாம் தீர்ந்து போகுன்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையை எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? அதுக்கு எப்படி இது மூட நம்பிக்கைன்னு சொல்லி எல்லாரும் சொல்றதா, இல்ல கடவுள் பக்தி உன்னால முடியும், வில் பவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றதா, இல்ல அருணாச்சலேஸ்வரர் சாமி என்ன கூப்பிடல, என்ன வந்து நிராகரிச்சிட்டான்ற மாதிரி பல விஷயங்கள் இதுல போகும். பல கோணங்கள்ல பல பேர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா உயிர்களை காப்பாற்ற வேண்டியதும் அந்த ஒரு புனிதமான இடத்துல போயிட்டு உயிர் பலி அப்படிங்கிறதும் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தமிழக அரசு இந்த ஏற்பாட்டை பண்ணிருக்காங்க. இதுக்கு எல்லாருமே வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய மக்கள் அதுல போனா அந்த கேப்புக்குள்ள உங்களால சுலபமா போனா மட்டும்தான், நீங்க இதுல இருந்து இப்படி போய் அந்த பக்கம் வந்தா மட்டும்தான், அது 2 கம்பி வச்சிருக்காங்க, வந்தா மட்டும்தான் நீங்க அதுல நிக்க முடியும் அப்படின்ற ஒரு உடல் பருமனானவர்களோ அல்லது வேற கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களோ இல்ல வேற முடியாதவங்களோ போனாங்க அப்படின்னா, அதுல போக முடியல அப்படின்னா உங்களால தரிசிக்க முடியாது அப்படிங்கிறத எல்லோரும் வரவேற்கக்கூடிய ஒரு செய்கையா பாக்குறாங்க. ஸோ இனிமேல் அந்த இடத்துல எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்காது அப்படிங்கிறத நம்புவோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், செம்ம மேட்ரு. அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும். ஏன்னா வைகை புயல் உங்களுக்கு தெரியும், யாரு? வடிவேலு ஐயா அவர்கள். ஆமா, அதே போல அரசியல்லையும் ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவர் வந்து இப்போ கட்சி மாறிட்டாரு, இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவா கொடுக்குறாரு. ஆமா, வைகோ அவர்கள். வைகை புயல் வைகோ அல்ல, இது அரசியல் புயல். வைகோ அவர்கள் அவர் வந்து தான் எழுச்சியோடு இருந்த காலங்கள்ல திமுகவுக்கு எந்த அளவுக்கு அவர் சாதகமாக பேசினாரு, நாடாளுமன்றத்தில் ஸ்பீச் கொடுத்தாரு. அவர் ஆங்கில புலமை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிலாகித்து பேச வேண்டிய விஷயம். அதனால அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம கிண்டல் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. இப்ப என்னன்னா, அவர் நாடாளுமன்றத்தில் வைகோ அப்படின்ற மாதிரியான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இது ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. இதை வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து டெல்லியில வெளியிடுறாரு போல இருக்கு. ஸோ இதை வந்து ராகுல் காந்தி வெளியிட நம்முடைய முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் பெற்றுக்கொள்ள அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்பாடை செஞ்சிருக்காரு. இதற்கான அழைப்பை சில மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சரை நேர்ல சந்திச்சு கூட்டணியில இணைஞ்ச உடனே ஒரு அழைப்பை விடுக்கிறாரு. அவர் உடனே சரின்னு சொல்லிட்டாரு. இதை காரணமா வச்சு நம்ம விசிக தலைவர் திருமாவளவன் அவருடைய மாநாட்டுக்கு வருவார் அப்படின்ற மாதிரியான கணக்கு அவர் போட்டுருக்காரு. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, இதுல என்னப்பா அவளுக்கு தகவல் சொல்லி கேட்டா, இவர் வர்றேன்னு சொன்ன பிறகு தினமும் 40-50 நபர்கள் போன் பண்ணி, ஐயா நாங்க வர்றோம், எங்களுக்கு வந்து டிக்கெட்டை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்க ஒரு 400-500, அதிகபட்சமா ஒரு 1000 நபர்கள் தான் இருக்க முடியும். வெளியில ஒரு 200-300 நபர்கள் டிவி ஸ்கிரீன்லாம் போட்டு தான் இருக்க முடியும். ஸோ இந்த லிமிட்டடான சீட்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். ஆனா என்கிட்ட பேசக்கூடியவர்களும் இதற்கான ஆர்வம் அப்படின்றதும் பொதுவெளியில பார்க்கும்போது கட்டுக்கடங்காம லட்சக்கணக்கான பேர் வந்துருவாங்க போல இருக்கு. டெல்லியே அல்லோலகளோட போட்டுரும் போல இருக்கு. டெல்லியில பல விஷயங்கள் இருக்கு, பல தலைமைச் செயலகங்கள் இருக்கு, பல நிர்வாக அலுவலகங்கள் இருக்கு. பெரிய பிரச்சனை ஆயிரும் போல இருக்குன்னு யார் என்ன சொன்னாங்களோ தெரியல, எங்கிருந்து என்ன அழுத்தம் வந்ததோ தெரியல, எங்கிருந்து என்ன தகவல் வந்ததோ தெரியல, இல்ல இவருக்கே ஏதாவது பிரச்சனையா, உண்மையிலேயே காரணம் இதுதான் அப்படின்றது தெரியல. இவர் மீண்டும் போய் சந்திச்சு முதலமைச்சர், ஐயா இதுதான் காரணம், நீங்க வர்றேன்னு சொன்னீங்க, ஏகப்பட்ட கூட்டம் வருது, சோ நீங்க வர்றதுனால என்னால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்ற பயமா இருக்கு, அதனால நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அவர் அதுக்கும் ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. இவரு போய் கூப்பிடுவாராம், அவரு சரிம்பாராம், இவரு வர வேண்டாம்னு சொல்லுவாராம், அவரு ஓகே ரைட்டும் பாராமா. ஏங்க என்ன முதலமைச்சர் அப்படியாங்க இருக்கிறாரு, அவர் எங்க போனாலும், இப்பதான் மூகாம்பிகை கோயிலுக்கு போனாரு, அங்க என்ன கூட்டம் அள்ளிச்சு எப்படி வந்தாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் எங்க போனாலும் கூட்டம் வருதே. சோ இவர் எதுக்கு கூப்பிட்டாரு, இவர் கூட்டம் வர்றதுனால வேணான்னு சொல்றாரா அப்படின்னா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கு அப்படின்றது தெரியல. ஏன்னா சொல்வது நம்மளுடைய
நம்மளுடைய அண்ணன் வைகோ அவர்கள் இதுல இருக்கக்கூடிய என்ன விஷயம் அப்படின்றத திமுக காரங்க யாராவது டீகோட் பண்ணி வெளியில பொது வெளியில ஐயாவினுடைய புகழை உயர்த்தும் விதமா ஏதேனும் உண்மை தகவலை சொன்னாங்க அப்படின்னா நமக்கு ஏதேனும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு தமிழக முதலமைச்சரை வர வேண்டாம் என்று வைகோ அவர்கள் சொல்லிவிட்டார் அப்படிங்கிறத பெரிய பிரேக்கிங் நியூஸா, நேஷனல் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இதே போன்ற புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இணைந்திருங்கள் மெய்மொழியுடன். நன்றி நேயர்களே.